சமூகவியல் பாடத்தில் வகுப்பு 5ல் திண்டுக்கல் கோட்டையை பற்றி இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிற போகிறோம். திண்டுக்கல் கோட்டை வந்து இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா திண்டுக்கல் மலைக்கோட்டை. திண்டுக்கல் மலைக்கோட்டைன்னு சொன்னாலும் ஒன்று தான், திண்டுக்கல் கோட்டைன்னு சொன்னாலுமே ஒன்று தான். இதை கட்டியவர்கள் யாருன்னு சொன்னால் மதுரை நாயக்கர்கள். மதுரை நாயக்கர்களால் இந்த திண்டுக்கல் மலைக்கோட்டை வந்து கட்டப்பட்டுச்சு. மைசூர் அரசின் படையெடுப்பிலிருந்து தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காண்டி என்ன செஞ்சாங்கன்னா இந்த கோட்டையை வந்து கட்டியிருக்காங்க. இந்த கோட்டை வந்து இரட்டை சுவர்களால் கட்டப்பட்டுள்ளது. இதனுடைய சிறப்பு அம்சம் என்னன்னு சொன்னால் இரட்டை சுவர்களால் கட்டப்பட்டது தான் இந்த கோட்டையினுடைய சிறப்பு அம்சம். ஏன் இரட்டை சுவர்களால் கட்டினாங்கன்னு சொன்னால் கனரங்க பீரங்கிகளை தாங்குவதற்காக, அதாவது பீரங்கி குண்டுகளை வச்சு தாக்குதல் நடத்துகிறாங்க இல்லையா, அதிலிருந்து பாதுகாத்து கொள்வதற்காக இரட்டை சுவர்களால் இந்த கோட்டையை வந்து கட்டியிருக்காங்க. இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனம் வந்து என்ன செய்யுது, இந்த கோட்டையை வந்து பராமரிச்சுட்டு வருது. இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இரட்டை சுவர்கள் வந்து எப்படி இருக்கும், நல்லா வெயிட்டாக தாங்கி பிடிச்சிக்கிறோம். திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய அந்த கூட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபேமஸ் தானே. அது எப்படி இருக்குது, நல்லா பாதுகாப்பாக இருக்கு இல்லையா. அதனால் அந்த திண்டுக்கல்லை வந்து இதோட வந்து கம்பேர் பண்ணி நம்ம சொல்லிக்கலாம்.